அழகான பறவைகளோட ஊர்ல சிச்சு காக்கா அதோட சின்ன கூட்டுல உட்காந்துக்கிட்டு எதை பத்தியோ ஆழமா யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் சிச்சுவோட புள்ள சின்ன காக்கா அங்க வந்தான். டேய் சின்னு, வாடா இங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். இன்னும் எவ்வளவு நாளைக்குன்னு நம்ம இப்படியே சும்மா இருக்கிறது? ஏதாவது செஞ்சு நம்ம முன்னேறணும்ல. அம்மா, என்னம்மா காலையிலேயே ஏதோ பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? மறுபடியும் ஏதாவது புதுசா பிளான போட்டிருக்கீங்களா? ஏதோ வியாபாரத்தை பெருசா பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு விவரமா சொல்லுங்கம்மா. ஆமாப்பா, நம்ம ஊர்ல எப்பவுமே எல்லாரும் அந்த பழைய வியாபாரத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாரு, அந்த ராமாக்குருவி எப்பவும் பழங்களை வித்துக்கிட்டு இருக்கோம். அந்த கௌரி பறவை விதைங்களை வித்துக்கிட்டு இருக்கு. இப்படி இந்த வியாபாரத்தை பார்த்து பார்த்து எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. ஆனா அவங்களுக்கு லாபம் ரொம்ப குறைவுதான். ஆனா நம்ம அப்படி இருக்க கூடாது. அவங்கள விட நல்ல வியாபாரம் ஆரம்பிச்சு கை நிறைய லாபம் வர மாதிரி ஏதாவது புதுசா செஞ்சே ஆகணும். அம்மா, துணி வியாபாரம் செய்றீங்களா இல்ல அலங்காரம் பொருளுங்களோட வியாபாரம் செய்றீங்களா? இந்த நடுவுல அலங்காரம் பொருளுங்கன்னா பறவைங்க எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஐயோ பைத்தியக்கார பையனு, துணிங்க அப்படின்னா பண்டிகைக்கு வாங்குவாங்க, அலங்கார பொருளுங்க அப்படின்னா எப்போ ஒரு தடவை தான் வாங்குவாங்க. ஆனா சாப்பாடு பொருளுங்கன்னா எப்பவுமே வாங்குவாங்கடா. யாரா இருந்தாலும் ருசிக்கு ஃபிதா ஆவாதவங்களே இல்லடா. அதுக்குதான் நான் ஃபுட் பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு யோசிக்கிறேன். இந்த ஊருக்காரங்களுக்கு புது சாப்பாட அறிமுகப்படுத்த போறேன். அம்மா, இந்த ஊர்ல தான் துணி ஆண்டி எக்கரி வியாபாரம் செய்யறாங்களே. எல்லாரும் அவங்க கிட்டே போய் அவங்க கை ருசிய பார்த்து அங்கே வாங்குறாங்க. இப்ப நீங்க புதுசா வித்த வருவாங்களா? அதுதான்டா, அத பத்தி தான் நானும் சொல்றேன். துணி, பொரியல், சாம்பார், அப்பளம் அப்படின்னு இந்த மாதிரி சமையல தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நான் ஸ்பைசியா புதுசா ஏதாவது காரக்காரமா சமைக்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கைருசி புடிச்சு போய் ஜனங்க எல்லாரும் நம்ம கிட்டயே ஃபிதா ஆகி வர போறாங்க. பிளான் எல்லாமே நல்லாதாம இருக்கு. ஆனா உங்களுக்கு சமையல பத்தி ஒண்ணுமே தெரியாது. நீங்க புதுசா சமைக்கிறீங்கன்னா என்ன பிளான் போடுறீங்கன்னு சொல்லுங்கம்மா. அதுதான்டா எனக்கும் தெரியல. அதுக்குதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஊருக்குள்ள போய் சர்வே பண்ண போறேன். ஊரு ஜனங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு கரெக்டா தெரிஞ்சுக்க போறேன். அதுக்கப்புறம் அவங்க விருப்பப்படியே அவங்களுக்கு பிடிச்சத சமைச்சு வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்குதான் இப்போ ஊருக்குள்ள போறேன். சரி அம்மா, உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். நீங்க போய் சர்வே பண்ணிட்டு வாங்க. அதுக்குள்ள வியாபாரத்துக்கு என்ன பண்றதுன்னு நானும் யோசிக்கிறேன். அப்படியே சிச்சு காக்கா ஊருக்கு மத்தியில இருக்கிற ஒரு ஆலமரத்துக்கு கீழே போய் நின்னு அங்க சுத்தி இருக்கிற அத்தனை பறவைகளையும் சத்தம் போட்டு அந்த மரத்துக்கு கீழே வர சொல்லி சொல்லுச்சு. இங்க பாருங்க பறவைங்களே, ஒரு 5 நிமிஷம் உங்க வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு இங்க வாங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நான் சொல்ல போறேன். என்ன சிச்சு, காலையிலேயே மீட்டிங்னு ஆரம்பிச்சிட்ட. இதனால உனக்கு ஏதாவது வேலை நடக்க போகுதா சிச்சு? ஐயோ ஒண்ணு இல்ல பாப்பண்ணா, நீங்க ஒவ்வொரு நாளும் பருப்பு சாதம் பொரியல்னு இதே சாப்பிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிக்குதுல்ல. அதனாலதான் உங்களுக்காகவே பிரம்மாண்டமான புதுசா ஒரு ஃபுட் ஷாப்பை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். புதுசா உங்களுக்கு எந்த சமையல சாப்பிடணும், உங்க எல்லாரோட ருசி என்ன அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்காக டெய்லி ஃப்ரெஷ்ஷா நான் செஞ்சு கொடுப்பேனே. அதுக்கு அந்த கொக்கு, சிச்சு, நீ கேட்டதுனால இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். போன வாரம் வெளிநாட்டுல இருந்து சில பறவைங்க நம்ம ஊருக்கு வந்துச்சுங்கல்ல. அவங்க ஏதோ நூடுல்ஸ்னு சொன்னாங்க. அது அப்படியே வெள்ளையா நூலு மாதிரி தொங்குமாமே. அது சுட சுட சாப்பிட்டா ருசியா இருக்குமா? நீ எங்களுக்காக அதையே செஞ்சு கொடு. அப்போ சிச்சு காக்கா ரொம்ப ஆச்சரியமா, நூடுல்ஸா? சீச்சி, அது எங்க இருந்து நல்லா இருக்க போகுது? அப்படியே நூலு மாதிரி வெள்ளையா இருக்குமாமே. அதெல்லாம் நம்ம சாப்பிடுற பொருளா? அதுவும் இல்லாம அத ஸ்பூன்ல சாப்பிடுவாங்களாமே. ஸ்பூன்ல சாப்பிடுறதுக்கு நம்மளால முடியுமா? நம்ம சாப்பிடுற மாதிரி ஏதாவது புதுசா சொல்லுங்க பாக்கலாம். சிச்சு, முந்தா நேத்து நான் பட்டணத்துக்கு போயிருந்தேனா, அங்க ஏதோ பாவு பாஜி அம்மா, பிரெட்டுக்கு நடுவுல அது என்னவோ பந்து மாதிரி வச்சு வெள்ளை வெள்ளையா குடுக்கறாங்களாம். அது ருசியும் நல்லா இருக்குமா, செய்யறது கூட ரொம்ப ஈஸியா, செலவு கூட ரொம்ப குறைவுதானா. அத செஞ்சு கொடுத்த சாப்பிட மாட்டுமா? அத கேட்டு சிச்சு காக்கா, என்ன நீ பிரெட்ன்ற பாலுன்ற வடப்பாவும் சொல்ற? அதெல்லாம் நம்ம ஊரு பறவைங்களுக்கு செட் ஆகுமா? நீங்க சொல்ற பந்து பாலெல்லாம் என்னால செய்ய முடியாது. அது செய்யறதுக்கும் எனக்கு தெரியாது. வேற என்ன செய்யறதுன்னு யாருக்கிட்டயாவது போய் கேட்டு பாக்குறேன்.
சிச்சு காக்காவுக்கு அவங்க கொடுத்த ஐடியா பிடிக்காம கோவமா அங்கிருந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தா. அப்படி அவ யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது மரத்துக்கு கீழே புஜ்ஜி குருவியும் பன்னு கிளியும் உட்காந்துக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி குருவியும் அவளுடைய நண்பனான பன்னு கிளியும் அடிக்கடி அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து பக்கத்துல இருக்கிற பட்டணத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. சிச்சு அவங்கள பார்த்ததும், ஆ இந்த பசங்க தானே எப்ப பார்த்தாலும் டவுனுக்கு போயிட்டு போயிட்டு வராங்க. அங்க எந்த மாதிரி ஃபுட்ட ஜனங்க விரும்பி சாப்பிடுறாங்க அப்படின்னு இவங்களுக்கு தானே தெரியும். கள்ளங்கபடம் இல்லாத மனசு, பசங்க கிட்ட கேட்டா எல்லாமே தெரியும். புஜ்ஜி, பன்னு, கொஞ்சம் இப்படி வரீங்களா? உங்களால எனக்கு ஒரு வேலையாகணும். அப்போ புஜ்ஜி குருவி, ஆண்டி சொல்லுங்க ஆண்டி, எங்களை கூப்பிட்டீங்களா? என்னத்துக்கு கூப்பிட்டீங்க ஆண்டி? எங்களால ஏதாவது வேலையாகணுமா? சொல்லுங்க ஆண்டி. அது ஒண்ணு இல்லம்மா புஜ்ஜி மகளே, அது என்னன்னா நீங்க தானே டெய்லி டவுனுக்கு போயிட்டு வரீங்க. டவுனு பறவைங்க என்னத்த விரும்பி சாப்பிடுறாங்க, நம்ம ஊர்ல என்ன ஃபுட்டு செஞ்சா வியாபாரமாகும்னு நீங்க சொன்னா நான் அதையே தொடங்கலான்னு இருக்கேன். அப்படி புஜ்ஜி குருவி ரொம்ப உற்சாகமா, வாவ் ஆண்டி, நீங்க புதுசா இந்த ஊர்ல கடை ஆரம்பிக்க போறீங்களா? ரொம்ப நல்ல ஆண்டி. அப்படின்னா நீங்க பாவ் பாஜி பிசினஸ் ஆரம்பிங்க ஆண்டி. பாவ் பாஜினா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. சிச்சு காக்கா சந்தேகமா, அது என்ன பாவ் பாஜி பேரு கேக்குறதுக்கே விசித்திரமா இருக்கு. அது எனக்கு எப்படி செய்யறதுன்னு தெரியாது, நம்ம ஆளுங்க சாப்பிடுவாங்களா? அப்பா, பாவ் பாஜி அப்படின்னா வெறும் பேச்சு இல்ல ஆண்டி. அந்த பாவ் பாஜிய தான் எல்லா ஜனங்களும் இஷ்டப்பட்டு சாப்பிடுறாங்க. எனக்கு அது பேரு சொல்லும் போதே வாயில எச்சில் ஊறுது. அப்படியே வானச்சட்டி வச்சு உருளைக்கிழங்கு, பட்டாணி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு ஒரு தொக்கு பண்ணுவாங்க. அந்த தொக்கு நல்லா காட்டா இருக்கும் ஆண்டி. ஆமா ஆண்டி, அந்த தொக்கு அப்படியே ஸ்பைசியா ரொம்ப காரமா இருக்கும். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னா பட்டரை போடுவாங்க. அந்த பட்டரு கரைஞ்சி அதோட ஸ்மெல் வரும்போது அப்பப்பா, அதோட ருசிக்கு யாரா இருந்தாலும் மயங்கி போய் ஓடி போய் அந்த பாவ் பாஜிய சாப்பிடுவாங்க. வீட்டுக்குள்ள யாராவது உக்காந்தவங்க கூட அந்த ஸ்மெல்லுக்கு ஓடோடி வந்து சாப்பிடுவாங்க ஆண்டி. அது மட்டுமே இல்ல ஆண்டி, நல்ல மெதுவா இருக்கிற 2 பிரெட் எடுத்து அதுக்கு பட்டர் போட்டு தவால சூடு பண்ணி அதுக்கு நடுவுல இந்த மசாலா தொக்க வச்சு அதுக்கு மேல வெங்காயம், தக்காளி, எலுமிச்சம்பழம் போட்டு பிழிஞ்சு சாப்பிட்டா அப்பப்பா, அதோட ருசிக்கு ஜனங்களே மயங்கிடுவாங்க. நீங்க மட்டும் நம்ம ஊர்ல இந்த பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் லாபத்தை அள்ளிரலாம் ஆண்டி. அது கேட்டு சிச்சுவுக்கு ரொம்பவும் சந்தோஷமாச்சு. உண்மைதான் பசங்களா, நீங்க சொல்லும் போதே எனக்கு வாயில எச்சில் ஊறுது. நான் பிசினஸ் ஆரம்பிச்சா எவ்வளவு பேரு வந்து சாப்பிடுவாங்க. உங்களால எனக்கு ஒரு பிசினஸ் கிடைச்சது. கண்டிப்பா இந்த ஊர்ல இந்த பிசினஸ் நான் ஆரம்பிக்க தான் போறேன். ஆண்டி, எப்ப ஆண்டி பிசினஸ் ஆரம்பிக்குவீங்க? நாங்களும் வந்து சாப்பிடலாம்ல? நாளைக்கே வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன் பசங்களே. பசங்க 2 பேரும் சொன்னதை கேட்டு சிச்சு காக்கா ரொம்பவும் உற்சாகமா சந்தோஷமா அங்கிருந்து வீட்டுக்கு போச்சு. அவளுடைய பிள்ளையான சின்னவ வெளியில வர சொல்லி அவன்கிட்ட உற்சாகமா, டே பன்னு வாடா வெளிய. அந்த புஜ்ஜி பாப்பா கடவுள் மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல வழிய காட்டிருக்காடா, வாடா வெளிய. என்னம்மா, என்ன ஆச்சு? எதுக்காக அப்படி கத்துறீங்க? அந்த பசங்க என்ன ஐடியா கொடுத்தாங்கம்மா? இந்த ஊர்ல யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு அற்புதமான பிசினஸ் நம்ம ஆரம்பிக்க போறோம். அதுதான் பாவ் பாஜி. நாளைக்கே நம்ம டவுனுக்கு போய் பாவ் பாஜி செய்யறதுக்கு ஒரு பெரிய தவா, அதுக்கப்புறம் பிரெட், விதவிதமான காய்கறிங்க, பட்டாணி, அதுக்கப்புறம் முக்கியமா பட்டர், எவ்வளவு காஸ்ட்லி ஆனாலும் கொண்டு வந்து வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம். சரிங்கம்மா, உங்களோட சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கும் வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னு இருக்கு. நாளைக்கே டவுனுக்கு போய் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாமா? அம்மா புள்ள 2 பேருமே அடுத்த நாள் காலையிலேயே நினைச்ச மாதிரி சிட்டிக்கு போய் பாவ் பாஜி செய்யறதுக்கு தேவையான பன்னு, அப்புறம் வெண்ணெய், காய்கறி, மணமணக்கிறதுக்கு நல்ல ஸ்பைசஸ், மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க. அடுத்த நாள் காலையில ஊருக்கு மத்தியில அவங்க ஒரு கடையை ஏற்பாடு பண்ணாங்க. அந்த கடைக்கு சிச்சு காக்கா ஸ்பெஷல் பாவ் பாஜி அப்படின்னு பெரிய போர்டு வச்சு பூக்களாலையும் இலைகளாலையும் அலங்காரம் எல்லாம் செஞ்சிருந்தாங்க. இப்போ கடை பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. அவ்வளவுதான், பெரிய அடுப்புல
பெரிய தவா ஒண்ணு வச்சு அதுல பாவ்பாஜி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் புஜ்ஜி பன்னு 2 பேருமே சிச்சு கடைக்கு வந்தாங்க. வணக்கம் சிச்சு ஆண்டி, உங்க கடை பாக்குறதுக்கு ரொம்ப அலங்காரமா ரொம்ப சூப்பரா இருக்கு ஆண்டி. கடையை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா ஆண்டி, உங்க கடையை பாக்கும்போது சிட்டில இருக்கிற கடை மாதிரியே இருக்கு. சிச்சு ரொம்ப பாசமா, வாங்க பசங்களா வாங்க, நீங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். உங்களாலதான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஆண்டி சீக்கிரமா எங்களுக்கு கொடுங்க ஆண்டி, ரொம்ப பசி எடுக்குது, பாவ் பாஜி சாப்பிடணும்னு வந்திருக்கோம். வாங்க புஜ்ஜி, வந்து இப்படி உட்காருங்க. நீங்க தான் என்னோட முதல் கஸ்டமர். உங்களுக்காக தான் வெண்ணெய் எல்லாம் போட்டு செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க. புஜ்ஜி பன்னு 2 பேருமே அந்த பாவ்பாஜிய வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. உண்மையிலேயே அந்த பாவ்பாஜி ரொம்ப டேஸ்டா தான் இருந்துச்சு. 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வாவ் ஆண்டி, சிட்டில கடலை செஞ்சு குடுக்கறதோட நீங்க ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்கீங்க ஆண்டி. அதுலயும் அந்த வெண்ணெய் கரைஞ்சி வாயில விழும்போது அப்பப்பா, அதோட ருசியே தனி. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. வாவ் சூப்பர் ஆண்டி, உண்மையிலேயே உங்களோட பாவ் பாஜி ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்லயே இந்த ஊருக்குள்ள நீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆக போறீங்க. ஊரு ஜனங்க எல்லாருமே வந்து சாப்பிட போறாங்க பாருங்க ஆண்டி. அப்படி அவங்க வாயார புகழும் போது அதை கேட்ட சிச்சுவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பாப்பா, என்னோட கனவெல்லாம் நிறைவேறி போச்சு. இதுக்கப்புறம் நான் லாபத்தை அள்ளிடுவேன். பசங்க அங்கிருந்து போன கொஞ்ச நேரத்துல அந்த ஊர்லயே ரொம்ப வயசான பறவைங்களான மகிக்கழுகும் சோட்டுக்கிளியும் சிச்சுவோட கடைக்கு வந்து அங்க இருக்கிற அந்த பெரிய போர்டை பார்த்து அவ சமைக்கிற விதத்தை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மகிக்கழுகு சிச்சு காக்கா கிட்ட, என்னடி சிச்சு, ஏதோ புது கடைய ஆரம்பிச்சிருக்க, பேர் என்ன பாவ் பாஜியா? அத வாயில சொல்றதுக்கே வரல, ஏதேதோ புதுசா ஆரம்பிக்கிறாங்க. சிச்சு காக்கா அவங்க 2 பேருக்கிட்டயும் ரொம்ப மரியாதையா நடந்துக்கிட்டான். வாங்க மகி, சிட்டில எல்லாம் இதுதான் இப்போ ஃபேமஸான ஃபுட்டே. உங்களுக்காக நிறைய பட்டர் எல்லாம் போட்டு செஞ்சிருக்கேன், வாங்க வந்து உட்காந்து சாப்பிடுங்க. சோட்டு அந்த பிளேட்ல இருக்கிற பிரெட்ட பார்த்து, அடடே என்ன சிச்சு, ஏதோ மெதுவா இருக்கிற பண்ணை கொண்டு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கேன். உடம்பு சரியில்லாதவங்க எல்லாம் சாப்பிடுறதுதான் இந்த பன்னு. இத வச்சு வியாபாரம்னு ஆரம்பிச்சிருக்கேன். இத நாங்க சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு என்ன ஆயிருக்கு? அப்போ மகிக்கழுகு அந்த பாஜிய பார்த்து, இது என்ன சிச்சு, கிராமத்து ஜனங்களுக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியல. இத கொண்டு வந்து இங்க வச்சிருக்க. இத பாக்குறதுக்கே பயங்கரமா விசித்திரமா இருக்கு. இத மனுஷங்க வேணா சாப்பிடலாம், அவங்களுக்கு ஜீரணமாகும். நம்ம பறவைங்க நம்ம எப்படி சாப்பிடுறது? பாவம் சிச்சு காக்கா ரொம்ப கவலையா, அடடே என்ன மகி, இத பத்தி இப்படி பேசுறீங்க? இத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இதுல ஃப்ரெஷ்ஷான காய்கறி பட்டர் எல்லாம் போட்டு செஞ்சிருக்கு. பாக்குறதுக்கு அப்படி தெரிஞ்சாலும் ஒரு தடவை நீங்க ருசி பாருங்க. காசு கூட குடுக்கறது வேண்டாம், ஃப்ரீயாவே சாப்பிட்டு பாருங்க. அதுக்கு சோட்டு கோவமா, நீ இத எவ்வளவு நல்லா செஞ்சிருந்தாலும் எங்களுக்கு இது வேண்டாம் சிச்சு. நாங்க பழைய சோறு கஞ்சி குடிச்சுக்கிட்டு பொழைச்சுக்குவோம். அப்படி அவங்க 2 பேரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் மத்த பறவைங்க வந்தாலும் இது நல்லா இல்ல போல அப்படின்னு போய்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு நாள் இல்ல, பாவம் ஒரு வாரம் வரைக்கும் இப்படிதான் நடந்துச்சு. சிச்சுவுக்கு வியாபாரம் சுத்தமா நடக்கல. வாங்கின பன்னு வெண்ணெய் இது எல்லாமே வீணா போய்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்து சிச்சு காக்காவும் வருத்தப்பட்டா. ரொம்பவும் ஆசையா வச்ச வியாபாரம் இப்படி நடக்காம பணமெல்லாம் வீணா போச்சு அப்படின்னு அவ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. இப்ப அவ கடன்லயும் மாட்டிக்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஊர்ல வானிலை மாறி மழை பெய்ய ஆரம்பிச்சுது. ஆகாயத்துல இருக்கிற மேகங்கள் எல்லாம் கருப்பா மாறி இடி மின்னல் சத்தத்தோட பயங்கரமான காத்தோட சோன்னு மழை பெய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த மழைக்கு ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவும் குளிரெடுக்கவும் ஆரம்பிச்சுது. அந்த நேரம் சிச்சு காக்கா அன்னைக்கு கடை திறக்காம வீட்லயே ரொம்பவும் கவலையோட ஒரு மூலையில உக்காந்துக்கிட்டு இருந்தா. அம்மா என்னம்மா, டைமு காலையில 10 மணி ஆச்சு. இவ்வளோ நேரம் ஆனாலும் நீ பாவ் பாஜி கடைக்கு போவே இல்ல, சீக்கிரமா போமா. அப்போ சிச்சு காக்கா ரொம்ப கவலையா அழுதுகிட்டே, என்னடா பேசுற? சீக்கிரமா போய் நான் கதவை திறக்கட்டா? என்னத்துக்கு? நம்ம ஊரு ஜனங்களுக்கு பாவ் பாஜினா என்ன அதோட அர்த்தமே புரியாம இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் போய் எதுக்காக கடை திறந்து வியாபாரம் செய்யற அப்படிங்கிற பேர்ல நஷ்டத்தை உண்டாக்கிக்கணும்?
வெயில் காலத்திலேயே யாருமே வரலையா, இப்ப மழை காலத்துல நம்ம பாவு பாஜி சாப்பிடுறதுக்காக யாரு வருவா? யாரும் வர மாட்டாங்க, கடையும் திறக்கிறது வேண்டாம். சின்னு பொறுமையா அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா நீங்க தப்பா புரிஞ்சிருக்கிறீங்கம்மா. ஜனங்க மனசு எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. இன்னைக்கு எத்தனை பேரு வந்து உங்ககிட்ட பாவு பாஜியை செய்ய சொல்லி சாப்பிடுறாங்கன்னு பாருங்க. சிச்சு காக்கா ரொம்ப கோவமா, கிளைமேட் மாறிச்சுன்னா பேஷண்ட்ஸ் சாப்பிடுற இந்த பிரெட்டை யாராவது சாப்பிடுவாங்களா? ஐயோ அம்மா நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. நம்ம ஊரு பறவைங்களோட மனசு ஒரே மாதிரி இருக்காது, கண்டிப்பா மாறிடும். இந்த கொற்ற மழையில கண்டிப்பா எல்லாருக்கும் சுட சுட சாப்பிடணுமே தான் தோணுமே தவிர கஞ்சி சோறு சாப்பிடணும் அப்படின்னு யாருக்குமே தோணாதுமா. நீங்க போய் கடைய ஆரம்பிங்க. பாவு பாஜி அப்படின்னா ஸ்பைசியா காரமா தான் இருக்கும். நீ போய் கடைய திறந்து வைமா. அம்மா நீங்க சமையல ஆரம்பிச்சிருங்கம்மா. உங்க சமையலுக்கு எத்தனை ஜனங்க வந்து நிக்கிறாங்க பாருங்க. சீக்கிரமா போய் ஆரம்பிச்சிருங்க. புள்ள சொன்ன பேச்சுல இருக்கிற லாஜிக்கு சிச்சு காக்காவுக்கு புரிஞ்சுது. போனா போகுது, இதுதான் கடைசி முயற்சி, ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலான்னு சிச்சு காக்காவும் மனசுக்குள்ள முடிவெடுத்தா. சிச்சு காக்கா தலைக்கு ஒரு கவரை போட்டுக்கிட்டு அவ கடைக்கு போனா. அவ கடைக்கு மேல ஒரு பெரிய தார்பாயை இழுத்து போட்டா, மழை தண்ணி விழாம இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அடுப்பு பத்த வச்சா. அந்த குளிருக்கு அடுப்பு பத்த வச்சதும் அந்த அனல் ரொம்ப இதமா தான் இருந்துச்சு. சிச்சு காக்கா அடுப்புல தவாவை வச்சு அதுல வெண்ணெய போட்டா. அதுக்கப்புறம் அதுல சின்னதா நறுக்குன வெங்காயம், அப்புறம் அவ ரெடி பண்ணிருக்கிற அந்த பாஜிய போட்டா. அவ்வளவுதான், அந்த அனல்ல நல்ல அந்த பாஜி சூடாயி மசாலா மனம் காத்துல பரவ ஆரம்பிச்சுது. அந்த பாஜியோட மனம் காத்து மூலமா எல்லாருடைய வீட்டுக்கும் போச்சு. அந்த வாசத்தை கண்டுபிடிச்ச புஜ்ஜி வீட்டுல இருக்கிற அவங்க அம்மாவையும் கூட்டிக்கிட்டு நேரா சிச்சு காக்காவோட கடைக்கிட்ட வந்தா. அம்மா நான் தான் சொன்னேன்ல, ஆண்டி பாவு பாஜி கடைய ஆரம்பிச்சிருக்காங்கன்னு. பாத்தீங்களா எவ்வளவு கமகமான வாசம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ துணிக்குருவி அந்த வாசத்தை பார்த்து ரொம்பவும் சந்தோஷமா, ஆமா புஜ்ஜி, கொட்டுற மழைக்கு வீட்டுக்குள்ள சூடா உக்காந்துக்கலான்னு தோணும். ஆனா வெளியே வந்து இந்த ஸ்மெல்ல கேட்கும்போது உடனே பாவு பாஜிய சாப்பிடணும் அப்படின்னு தோணுது. எங்களுக்கும் சுட சுட பாவு பாஜியை போட்டு கொடுங்க, கொஞ்சம் சூடா இருக்கட்டும். சிச்சு காக்கா ரொம்பவும் சந்தோஷத்தோடவே 2 பேருக்கும் 2 பிளேட்ல பாவு பாஜியை போட்டு கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சந்தோஷமா சொல்லுச்சு. அப்போ துணி புஜ்ஜி 2 பேருமே அந்த பாவு பாஜியை சாப்பிட்டு பார்த்தாங்க. அதுல போட்டிருக்கிற வெண்ணெய், அந்த பன்னு, அந்த காய்கறி, அதே மாதிரி அதுல இருக்கிற அந்த மசாலா பொருட்களோட சுவை ரொம்பவும் நல்லா சேர்ந்து வந்துருந்துச்சு. அந்த குளிருக்கு சுட சுட பாவு பாஜி சாப்பிடும்போது ரொம்ப இதமாவும் இருந்துச்சு. வாவ் சிச்சு, இத சாப்பிடும்போது தான் தெரியுது இதோட ருசி என்னன்னு. ஆனா இவ்வளோ நாளா ஊருக்குள்ள இருக்கிற பறவைங்க எல்லாம் உடம்பு சரியில்லாதவங்க சாப்பிடுற பிரெட்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ நாளா நான் வராமையே இருந்தேன். ஆனா இப்போ இதோட ருசி பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. செத்து போனவங்க கூட எந்திரிச்சு உக்காந்துருவாங்க. துணி புஜ்ஜி 2 பேரும் அந்த பாவு பாஜியை சாப்பிட்டுட்டு அந்த சுவையை அவங்களால அடக்கி வச்சுக்க முடியல. அதனால ஊருக்குள்ள போய் எல்லா பறவைங்க கிட்டயும் அந்த பாவு பாஜியை பத்தி பெருமையா பேசினாங்க. அதை கேட்டு ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே அந்த பாவு பாஜியை சாப்பிட்றதுக்காக சிச்சு காக்காவோட கடைக்கு வர ஆரம்பிச்சாங்க. அடிக்கிற மழையில இருக்கிற குளிருக்கு அந்த மசாலா கலந்த சுட சுட பாவு பாஜியை சாப்பிடும்போது எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, அடுத்த ஆட்களா வந்தது மகிக்கழுகும் சோட்டு கிளியும் தான். உண்மைதான் சிச்சு, இந்த பாவு பாஜியோட ருசி நல்ல பயங்கரமா சூப்பரா இருக்கு. இதோட அருமை தெரியாம நான் அன்னைக்கு எதேதோ பேசிட்டேன். ஆனா இந்த குளிருக்கு இதை சாப்பிடும்போது இதோட ருசி சூப்பரா இருக்கு. எனக்கும் வீட்டுக்கு 2 பார்சல் கட்டி எங்க வீட்டுக்காரரு வீட்டுல இருக்காரு, அவருக்கும் குளிரும்ல. வேக வேகமா பிரெட்டை சூட் பண்றது, பாவு பாஜியை கலக்கிறது, இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எல்லாருக்கும் சாப்பிட கொடுக்கறது, இப்படின்னு சிச்சு காக்கா சின்ன காக்கா 2 பேருமே ரொம்பவும் பிஸி ஆயிட்டாங்க. எல்லா பறவைகளும் சாயந்தரம் ஆனா சிச்சுவோட கடைக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. சிச்சு ரொம்பவும் ஆசைப்பட்டு ரொம்பவும் தைரியமா ஆரம்பிச்ச அந்த வியாபாரம் இப்ப அவளுக்கு லாபத்தை கொடுக்க ஆரம்பிச்சது. ஒரு தடவை தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அவ துவண்டு போகாம தான் புள்ளியோட பேச்சு கேட்டு மறுபடியும் ஒரு தடவை முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நினைச்ச அந்த நினைப்பு தான், அந்த தைரியம் தான் இன்னைக்கு அவளுடைய வியாபாரத்தை ரொம்ப நல்லபடியா நடத்தி கை நிறைய பணத்தையும் சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. சிச்சு காக்கா அதுக்கப்புறம் அவ வாழ்க்கையில ரொம்பவே சந்தோஷமா இருந்தா.
அந்த ஊர்ல சிச்சு காக்கா ரொம்ப பெரிய பணக்காரி. அவளுக்கு பெரிய வீடு, பேங்க்ல நிறைய பணம், வயலெல்லாம் இருந்துச்சு. ஆனா சிச்சு காக்காவுக்கு கஞ்ச புத்தி ரொம்ப அதிகம். யாராவது கஷ்டத்துல இருந்து 10 ரூபாய் கடன் கேட்டாலும் சரி, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள காசு கொடுக்காம அனுப்பி விட்டுடும். ஒரு நாள் ராத்திரி 10 மணி இருக்கும். அப்போ சிச்சு காக்கா அவகிட்ட இருக்கிற பணம், நகை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்து சந்தோஷப்பட்டா. அப்பதான் லூசிபுரா சிச்சுவோட வீட்டு வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு இருந்துச்சு. சிச்சுவோட வீட்டு வாசல்ல நின்னு சிச்சு வீட்டை கதவை தட்டி சத்தமா கூப்பிட்டுச்சு. சிச்சு, சிச்சு, நான் லூசி வந்திருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயம், அர்ஜென்ட் வேற. சீக்கிரமா கதவை தோற. அப்போ சிச்சு அதை கேட்டு கோவமா, அப்பா, இந்த லூசிக்கு என்ன ஆச்சு? நைட்டு நேரத்துல உயிரை வாங்க வந்திருக்கா அப்படின்னு வெளியில வந்து, என்னடி லூசி, நைட்டு நேரத்துல பேய் மாதிரி வந்து கத்திக்கிட்டு இருக்க? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? அப்பதான் லூசிபுரா ரொம்பவும் பதட்டமா, யாராவது கேட்டாங்கன்னா என்ன ஆவோன்னு இல்ல சிச்சு, உன்னோட விஷயம்தான். நான் பஞ்சாயத்து கட்டிக்கிட்டு இருந்து வரேன். நாளைக்கு மகியும் அவங்க ஆபீஸ்ல ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து மீட்டிங் போட போறாங்களாம். நான் அங்கே நின்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேன். சிச்சு காக்கா பதட்டமா, நாளைக்கு பத்தியா? நாளைக்கு மகி உங்க ஆபீஸ்ல மீட்டிங் பண்ண எனக்கு என்ன? நான் யாரையும் ஏமாத்தல, யாருக்கும் துரோகம் பண்ணலையே. நீ யாருக்கும் துரோகம் பண்ணல, யாரையும் ஏமாத்தலன்னு சொல்றல. ஆனா நீ டாக்ஸே கட்டல, அளவுக்கு மீறி சொத்தை சேர்த்து வச்சிருக்கேன்னு மகி ஆபீசர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாளைக்கு உன் வீட்டுக்கு வந்து ரைட் பண்றாங்களாமா. அவங்க வந்து ரைட் பண்ற நேரத்துல கணக்குக்கு வராத பணமோ நகையோ உன் வீட்டுல இருந்தா அதை எல்லாத்தையும் அவங்க ரைட் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்களாம். அப்போ சிச்சு காக்கா பயந்து போய், என்ன லூசி சொல்லிக்கிட்டு இருக்க? நாளைக்கு மகி அவங்க டீமோட வந்து என் வீட்டுல ரைட் பண்றாங்களாம். அப்போ இத்தனை நாளா சிக்கனமா இருந்து ஒவ்வொரு ரூபா காசை நான் சேர்த்து வச்சது எல்லாத்தையும் நாளைக்கு ரைட் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்களா? ஐயோ, அந்த மகி ஸ்ட்ரிக்டான ஆபீஸர். இந்த விஷயத்தை கேட்கும்போது என்னோட நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கே. ஐயோ சிச்சு, அழுவுறத விட்டுட்டு நாளைக்கு என்ன பண்ணணும்னு பாரு. உன் வீட்டுல கணக்குக்கு வராம இருக்கிற நகையோ பணமோ இது எல்லாத்தையும் அவங்க வர்றதுக்குள்ள எங்கேயாவது ஒளிச்சு வச்சிடு. நீ டாக்ஸ் கட்டியிருக்கிற பணமோ நகையோ அதை மட்டும் எதிரில வச்சுக்கோ. நான் இப்போ இங்க இருந்து கிளம்புறேன். அப்படி சொல்லி லூசிபுரா அங்கிருந்து போயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி முழுக்க சிச்சு காக்கா தூங்காம எங்க ஒளிச்சு வைக்கிறது அப்படிங்கறத பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ சிச்சு காக்கா அதோட மனசுக்குள்ள, எங்க வைக்கிறது, எங்க வைக்கிறது? ஐயோ, பூமிக்கடியில ஏதாவது பள்ளம் தோண்டி வைக்கலான்னு பார்த்தா ஆபீசருங்க எங்க வச்சாலும் தோண்டி எடுத்துருவானுங்க. எங்க வைக்கிறது? யாருக்கிட்டையாவது கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் திருடிக்குவாங்கன்னு பயமா இருக்கே. எங்க வைக்கிறதுன்னே தெரியலையே. ஒரு ஐடியா. நம்ம ஊரை தாண்டி ஒரு பெரிய காடு இருக்குல்ல, அங்க ஒரு பெரிய அரச மரம் இருக்கு. அதுல ஒரு பெரிய புதர் இருக்கு. அந்த புதருக்குள்ள வச்சுட்டு ரைடெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் போய் எடுத்துக்கிறேன். சிச்சு காக்காவை வீட்டுல இருக்கிற பணம் நகை எல்லாத்தையுமே ஒரு பையில போட்டு கயிறு போட்டு கட்டுனா. நடுராத்திரி நேரத்துல இருட்டா இருக்கும்போது யாருக்கு தெரியாம அந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு அவ காட்டுக்கு போனா. காட்டுக்கு மத்தியில ஒரு பெரிய மரம். அந்த மரத்துக்கிட்ட நின்னுக்கிட்டு, அப்பா, என்ன யாருமே பாக்கல. இதுதான் பெரிய புதரு, இதுக்குள்ளேயே வச்சிடுறேன். அந்த பையன் உள்ள வச்சு, அம்மா என் தங்கமே, இன்னைக்கு ஒரு நைட்டு இந்த மரத்துக்கடியிலேயே இரு. நாளைக்கு அந்த ராட்சசி மகி போனதுக்கு அப்புறம் நான் வந்து எடுத்துட்டு போறேன். அப்படி சிச்சு காக்கா பணம் நகை எல்லாத்தையுமே அந்த மரத்துக்குள்ள வச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து அதோட வீட்டுக்கு போயிடுச்சு. சிச்சு காக்கா அங்கிருந்து போன கொஞ்ச நேரத்துல அதே ஊர்ல வீடு இல்லாம அந்த காட்டுலயே வாழ்ந்துகிட்டு இருக்கிற துணிக்குருவியும் புஜ்ஜி குருவியும் கூலி வேலைக்கு போயிட்டு தூங்குறதுக்காக அந்த மரத்துக்கு கீழே வந்தாங்க. அவங்க தினமும் அந்த மரத்துக்கு கீழே தான் படுத்து தூங்குவாங்க. அவங்க பொருட்களை எல்லாம் கூட அந்த மரத்துக்குள்ளதான் அவங்க வச்சிருந்தாங்க. அப்போ புஜ்ஜி குருவி அவங்க அம்மா கிட்ட, அம்மா, இன்னும் எவ்வளவு நாளுக்குன்னு நம்ம இந்த மரத்துக்கடியிலேயே படுக்கிறதுமா? எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு. நம்மளுக்குன்னு தங்குறதுக்கு ஒரு வீடே இல்ல. இப்படியே வெளியே படுக்கும்போது பாம்பு தேளு வரும் அப்படின்னு ரொம்ப பயமா இருக்கு. துணி அவருடைய பொண்ண பக்கத்துல கூப்பிட்டு, இங்க பாருமா, நீ கவலைப்படாத. அந்த கடவுள் நம்ம மேல கருணை காட்டுவான். நம்மளும் ஒரு வீடை வாங்குற மாதிரி அவன் ஆசீர்வாதம் கொடுப்பான். உனக்கு ரொம்ப குளிருதான். அந்த புதருக்குள்ள நம்ம பழைய துணி மூட்டை வச்சிருக்கோம்ல, அதுல இருந்து ஒரு துணி எடுத்து போத்திக்கோ. புஜ்ஜி குருவி மரத்துக்கு பக்கத்துல போய் மரத்துக்குள்ள கைய போட்டு, அம்மா, நம்ம துணி மூட்டை என்னம்மா இன்னைக்கு இவ்வளவு கனமா இருக்கு, அத தூக்குறதுக்கே முடியல அப்படின்னு அதை பிடிச்சி இழுத்து, அம்மா, வெளியே தூக்கிட்டேன். புஜ்ஜி வேகமா இழுத்ததுல அந்த பையக்கு கட்டியிருந்த கயிறு அறுந்து போய்
அதுக்குள்ள இருக்கிற தங்கம் பணம் எல்லாமே வெளியில வந்து கொட்டுச்சு. அந்த நில வெளிச்சத்துல ராத்திரி நேரத்துல அதுல இருக்கிற தங்கம் பளபளன்னு ஜொலிக்க ஆரம்பிச்சுது. அத பார்த்து துணி புஜ்ஜி 2 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. அம்மா அம்மா இங்க வாங்க, இங்க பாருங்கம்மா, இது நம்மளோட துணி மூட்டை இல்ல, அந்த கடவுள் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டான். இங்க பாரு எவ்வளோ நகை பணம். அப்போ துணி கொஞ்சம் தயக்கத்தோடவே, ஐயோ புஜ்ஜி, என்னம்மா இவ்வளோ பணம் நகை? யாராவது நம்மள பார்த்தாங்கன்னா திருடன்னு நினைச்சுக்குவாங்க. நீ தயவு செஞ்சு அத தொடாத. ஆனா புஜ்ஜி குருவி ரொம்பவும் சந்தோஷமா, அம்மா அம்மா, ஏம்மா நீங்க பயப்படுறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க அந்த கடவுள் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்மள காப்பாத்துவாரு அப்படின்னு. அந்த கடவுள் நம்ம மேல கருணை காட்டி இன்னைக்கு நம்மளுக்கு இவ்வளோ பணம் நகை நட்டை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம எங்கேயாவது தூரமா போயிடலாம். அங்க போய் வீட்டை கட்டிக்கிட்டு மகாராணி மாதிரி நம்ம 2 பேரும் வாழலாம். வாங்கம்மா. துணிக்குருவி ரொம்ப கோவமா புஜ்ஜியோட கைய பிடிச்சு இழுத்து, வாய மூடு புஜ்ஜி, சும்மா பைத்தியக்காரத்தனமா பேசாத. 5 ரூபா சம்பாதிச்சாலும் அதுக்கு இருக்கிற மரியாதை இந்த மாதிரி திருட்டுத்தனம் செஞ்சு எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் இதுக்கு இருக்காது. பாவம், யாரோ அவங்க செஞ்ச தப்ப மறைச்சு வைக்கிறதுக்காக யாருக்கும் தெரியாம இங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க. யாரோ நம்ம துணி மூட்டை பக்கத்திலே கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இன்னொருத்தரோட சொம்ம நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கு புஜ்ஜி அழுதுகிட்டே, ஏமா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நம்ம யாரோட பொருளையும் திருடல, யாரையும் ஏமாத்தல. அந்த கடவுள் நம்மள கருணிச்சிருக்காரு. இதெல்லாம் எடுத்துட்டு போய் எங்கேயாவது தூரமா சந்தோஷமா வாழலாம். யாருதுன்னு தெரியாததை எடுத்துட்டு போறது கூட திருட்டுத்தனம் தான் புஜ்ஜி. மத்தவங்களோட சொம்ம கொண்டு போறது, அதனால நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது. அவங்க 2 பேரும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த ஊர்ல இருக்கிற குஹுவாத்து அந்த பக்கமா நடந்து வரும்போது அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தத கேட்டுச்சு. குஹுவோட காலடி சத்தம் கேட்டதும் துணி அந்த பையுக்குள்ள பணம் நகை எல்லாத்தையும் போட்டு பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிட்டான். அப்போ குஹு அவங்கள பார்த்து சந்தேகமா, என்ன துணி, அம்மா உன் பொண்ணு இன்னும் தூங்கலியா? ஏதோ சந்தேகமா 2 பேரும் பேசுற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நான் வர்றதுக்கு முன்னாடி ஏதோ இங்க ஜொலிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அப்போ துணி கொஞ்சம் பயந்துகிட்டே, அது ஒன்னில குஹு, கொஞ்சம் புஜ்ஜிக்கு ஜுவரமா இருக்கு, அதான் என்ன மருந்து கொடுக்கறது அப்படின்னு நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா, நீ இன்னும் தூங்கலியா? போய் படுத்து தூங்கு குஹு. அப்போ குஹுவுக்கு அவங்க மேல டவுட் இன்னுமே அதிகமாச்சு. எனக்கு தூக்கம் வரல, அதெல்லாம் இருக்கட்டும். உன் முகத்துல ஏதோ ஒரு தப்பு பண்ண மாதிரியே தெரியுதே. ஆமா, என்ன உண்மை அது சொல்லு. அப்போ துணி ரொம்ப கோவமா, எனக்கு பின்னாடி என்ன இருந்தாலும் உனக்கு என்ன குஹு? எனக்கு தெரியும் மத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிறவ நீ அப்படின்னு. இங்க பாரு, எங்களோட விஷயம் உனக்கு தேவையில்லை. நீ போய் படுத்து தூங்கு குஹு, போ. குஹு கோவமா, ஏதோ ஒரு உண்மைய மறைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா எனக்கு எதிர்பேச்சு பேசுறியா? நீ செய்யற காரியம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வெளியே வராமையா போயிட போது. அப்படி குஹுவாத்து திட்டிக்கிட்டே அங்கிருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா புஜ்ஜி, அம்மா பாத்தீங்களா, குஹு ஆண்டிக்கு நம்ம மேல சந்தேகம் வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்கிறது நல்லதில்ல. குஹு ஆண்டி ஊரு முழுக்க போய் டங்கூர் அடிச்சுக்கிட்டு வருவாங்க. விடியங்காட்டியும் நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். வாங்கம்மா, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது தூரமா போயிடலாமா? துணி கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து, ஆமாம் புஜ்ஜி, நீ சொல்றது என்னவோ உண்மைதான். நம்ம இங்க இருக்கிறது நல்லதில்ல. ஆனா இந்த நகை பணம் எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு போனா யாராவது திருடங்க வந்து திருடிட்டாங்கன்னா இங்க ஒளிச்சு வச்சவங்களோட கதை என்ன? அவங்க பாவம் இல்லையா? ஆனா என்ன பண்றதம்மா, இத நம்மளோடயே வச்சுக்கலாமாமா? ஆமாம் புஜ்ஜி, நம்ம உடனடியா இந்த ஊரை காலி பண்ணி ஆகணும். நம்ம கிளம்பும் போது நம்ம துணி மூட்டையோட சேர்த்து இந்த பண மூட்டையும் தூக்கிக்கிட்டு கிளம்பணும். நம்ம பக்கத்து ஊருக்கு போயிடலாம். நாளைக்கு நான் மட்டும் இந்த பக்கம் வரேன். யார் இதை இழந்தாங்களோ அவங்க இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்கள பார்த்து இதை அவங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம். சரி வா, இப்ப இங்கிருந்து கிளம்பலாம். அப்படி துணியும் புஜ்ஜியும் அந்த பணத்தையும் நகையையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசரான மஹிக்கழுகும் அது கூட 2 அதிகாரிகளும் சிச்சு காக்காவோட வீட்டுக்கு வந்தாங்க. மஹிக்கழுகு கோவமா, சிச்சு காக்கா, சீக்கிரமா வெளியே வா.
உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீ பணத்துக்கு நிறைய டாக்ஸ் கட்டாம நிறைய சொத்து நகை பணத்தை எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கேன்னு உன் வீட்டை நாங்க சோதனை பண்ண போறோம். சிச்சு கொஞ்சம் பயந்துகிட்டே, மகி ஆபீசர் வாங்க வாங்க, என்ன என் மேல புகார் கொடுத்திருக்காங்களா? யார் அது? நானே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்து சேர்த்திருக்கேன். சரி, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா வந்து செக் பண்ணி பாருங்க. வீட்டுக்குள்ள போன மகிகளுக்கு, வாங்க வீட்டுக்குள்ள வந்து ஜல்லடை போட்டு தேடுங்க. கிச்சனு லாக்கரு எல்லா பக்கம் தேடுங்க. எல்லாரும் சேர்ந்து வீட்டை தலைகீழா புரட்டி போட்டாங்க. ஆனா சிச்சு காக்கா முன்ஜாக்கிரதைய பணத்தையும் நகையையும் கொண்டு போய் ஒளிச்சு வச்சதுனால இப்போ கணக்குல வர பணம் நகை மட்டும்தான் வீட்டுல இருந்துச்சு. அதனால மகி ரொம்ப அப்செட். என்ன சிச்சு, உன் கையில கோடி கணக்குல பணம் இருக்குன்னு எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு நாங்க இங்க வந்தா உன் பணம் எல்லாம் கொஞ்சமா தான் இருக்கு. நீ ஒரு கள்ளக்காக்கா, எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்ப. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்கிட்ட நீ மாட்டாம போயிடுவியா? மகிகளுக்கு போனதுக்கு அப்புறமா சிச்சு காக்கா சந்தோஷமா, அப்பா எப்படியோ மகி கையில இருந்து நான் தப்பிச்சுக்கிட்டேன், பொழைச்சுக்கிட்டேன். சரி, இப்ப போய் நான் எடுத்து வச்ச என்னோட நகை மூட்டைய கொண்டு வரேன். அப்படி சிச்சு காக்கா ரொம்பவும் சந்தோஷமா அங்கிருந்து காட்டுக்கு வந்துச்சு. யாராவது இருக்காங்களா அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது எங்க பணத்தை ஒளிச்சு வச்சுச்சோ அந்த மரத்துக்குள்ள வந்து கைய போட்டு உள்ள இருக்கிற பைய வெளியில எடுத்துச்சு. அந்த பைய பார்த்ததும் சந்தோஷமா, அப்பா வந்துருச்சு என்னோட உயிரு அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தா என்னோட தங்க தாயே அப்படின்னு ஷாக் ஆகி எதையுமே நின்னு போற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, என்னது இது? என் பணம் எங்க? என் தங்கம் எங்க? அந்த மூட்டையில துணி அப்புறம் புஜ்ஜியோட பழைய துணிங்க மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா சிச்சு காக்கா நேத்து வச்சிருந்தது அவ்வளவும் பணம் அப்புறம் நகை. திடீர்னு அது எதுவுமே காணாம போய் இந்த பழைய துணிங்க இருக்கிறத பார்த்த சிச்சு ஷாக் ஆயிட்டான். ஐயோ, என் பணம் எங்க? என் தங்கம் எங்க? யாரோ என்னோட பணம் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. ஐயோ! சிச்சு காக்கா காடு முழுக்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துச்சு. கடைசில பணம் தங்கம் எதுவுமே கிடைக்காம பைத்தியக்காரி மாதிரி ஊருக்குள்ள வந்தா. லூசி கிட்ட போய் நடந்தது சொல்லி நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு அவ அழ ஆரம்பிச்சா. லூசி, நான் ஏமாந்து போயிட்டேன். என் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. அப்போ லூசி பதட்டமா, என்ன சிச்சு, மகி உன்னோட பணத்தை எல்லாம் ரைட் பண்ணிருச்சா? ஐயோ, அவங்க ரைட் பண்ணிருந்தா ஒரு ரசீதியாச்சு கொடுத்திருப்பாங்க. ஆனா அவங்க வந்து ரைட் பண்ணிடுவாங்கன்னு அதெல்லாம் ஒரு மரத்துக்கடியில கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருந்தேன். காலையில போய் பார்க்கும்போது இல்ல, யாரோ என்ன ஏமாத்திட்டாங்க. இனிமே நான் வாழ மாட்டேன். என்னது, மரத்தோட பொதருக்குள்ள வச்சியா? என்னடி பைத்தியக்காரத்தனமா செஞ்சுட்ட? சரிவா, நானும் வர, 2 பேரும் போய் தேடலாம். சிச்சுவும் லூசியும் காடு முழுக்க சல்லடை போட்டு தேடினாங்க. ஆனா எங்கேயுமே அவங்களுக்கு தங்கமும் பணமும் கிடைக்கல. வேற வழி இல்லாம வீட்டுக்கு திரும்பி வந்தவங்க பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தாங்க. இது இப்படி இருக்கும்போது அந்த பக்கம் துணிக்குருவி ஊருக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருந்தா. அப்ப ஒரு மரத்துக்கு கீழே சோட்டு லூசி 2 பேரும் இத பத்தி தான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னடி லூசி, சிச்சு எதுக்காக பைத்தியக்காரத்தனமா அழுவுறா? என்ன ஆச்சு அவளுக்கு? வேற என்ன சோட்டு, அவ பண்ண பாவத்துக்கு தான் அனுபவிக்கிறா. பாவம், அவ சம்பாதிச்ச பணம் நகை எல்லாமே ரைடு நடக்குது அப்படின்னு கொண்டு போய் மரத்தோட பொதருக்குள்ள வச்சிருக்கா. ரைடு ஆனதுக்கு அப்புறம் போய் எடுக்கலான்னு பார்த்தா யாரோ பழைய துணி மூட்டையை வச்சுட்டு அவளோட பணத்தை எடுத்துக்கிட்டாங்களாமா. பாவம் அழுதுகிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த துணி மனசுக்குள்ள, ஓஹோ, அப்படின்னா அந்த நகை பணம் சிச்சுவோடதா? என்னோட துணி மூட்டையை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்க நகை மூட்டையை கொண்டு போய் கொடுத்துடுறேன். துணிக்குருவி உடனே பக்கத்து ஊருக்கு போய் அந்த தங்க பண மூட்டையையும் அப்படியே புஜ்ஜியையும் கூட்டிக்கிட்டு சிச்சுவோட வீட்டுக்கு வந்தா. சிச்சு காக்கா தங்க தொலைச்ச வருத்தத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. அப்பதான் துணியும் புஜ்ஜியும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. சிச்சு, கவலைப்படாத, உன்னோட பணம் நகை எங்கேயுமே போல. அப்போ சிச்சு காக்கா ரொம்பவும் ஆச்சரியமா, துணி நீயா? என்னோட பணம் நகை எங்கேயும் போலியா? என்ன சொல்ற நீ? அப்போ துணி சிச்சு தொலைச்ச அந்த பைய கொடுத்து, இந்த சிச்சு, உன்னோட மூட்டை நேத்து நைட்டு நாங்க அங்க தூங்கலான்னு போனப்போ இந்த மூட்டைய பார்த்தோம். அங்கே விட்டுட்டா யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு குஹு மாதிரி ஆளுங்க வந்து எடுத்துட்டு போனா என்ன பண்றதுன்னு எங்க கையோட எடுத்துக்கிட்டு போயிட்டோம். இதுல உன்னோட பணம் நகை எல்லாம் சரியா இருக்கு. வேணானா கணக்கு போட்டு பாத்துக்கோ. சிச்சு காக்கா பைய திறந்து பார்த்தப்போ அதுல தங்கமும் பணமும் அப்படியே தான் அதுல இருந்துச்சு. ஐயோ, என் பணம், என் நகை, துணி. உனக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்ல, கட்டிக்கிறதுக்கு ஒரு நல்ல துணி இல்ல. இவ்வளோ பணத்தை யாரு பார்த்தாலும் எடுத்துக்கிட்டு போய் நல்லா சந்தோஷமா இருக்கலான்னு தான் நினைப்பாங்க. ஆனா உன்னோட நல்ல குணத்துக்கு முன்னாடி இந்த பணம் பெருசே இல்ல.
நான் ரொம்ப பண திமிருல இருந்துட்டேன். துணி சிரிச்சுக்கிட்டே, அவங்கவங்க பணம் நகை எப்பவுமே அவங்களுக்கு தான். கஷ்டப்படாம எது கிடைச்சாலும் அது பாரம் தான். சரி, உன்னோட பணத்தை வச்சுக்கோ, நான் வரேன். சிச்சு துணியோட கைய பிடிச்சுக்கிட்டு, இரு துணி, நீ செஞ்ச உதவிக்கு எவ்வளவு கொடுத்தாலும் குறைவுதான் அப்படின்னு சொல்லி அந்த பையில இருக்கிற 2 வைர ஆரத்தையும் அப்படியே ஒரு பணக்கட்டையும் எடுத்து கொடுத்தா. இந்த துணி எடுத்துக்கோ. இந்த பணத்தை கொண்டு போய் ஊருக்குள்ள ஒரு பெரிய வீட கட்டிக்கோ. புஜ்ஜிய நல்லா படிக்கவே. இது நான் உனக்கு கடனா கொடுக்கல, நீ செஞ்ச உதவிக்கு நான் செய்யற ஒரு சின்ன பரிசு. அப்போ துணிக்குருவி ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி சிச்சு, எங்க வாழ்க்கையே நீ மாத்திட்ட. துணி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா போனா. சிச்சு காக்கா கொடுத்த அந்த பணத்துல பக்கத்து ஊர்ல ஒரு சின்னதா ஒரு வீட்டை கட்டிக்கிட்டாங்க. அப்படியே அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. புஜ்ஜிக்காக ஸ்கூலுக்கு போறதுக்காக புத்தகத்தையும் வாங்கிக்கிட்டா துணி. இப்படி அவங்க 2 பேரும் இப்போ சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. எப்பவுமே நாம நேர்மையா இருக்கிற வரைக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படவும் தேவையில்லை. அதே நேரம் நாம நேர்மையா இருக்கிறதுக்கு நமக்கு கடவுள் ஏதாவது உருவத்துல உதவி செஞ்சே தீருவான்.